நாமத்தினாலே எங்கும் இருந்த ஒரு உறுதியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில் கூட தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்திகளை தலைப்பு என்று சொன்னால் மெய்யான ஒளி என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். மெய்யான ஒளி என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்கப் போகிறோம். மெய்யான ஒளி என்றால் உண்மையான ஒளி என்று அர்த்தம். அதாவது வெளிச்சம் சொல்லுவாங்க, பிரகாசம் சொல்லி சொல்லுவாங்க, பல நிலையில் காணப்படுகிறது. இன்னைக்கு மெய்யான ஒளி என்கிற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். வேதம் சொல்கிறது, யோவான் 1:9 சொல்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி சொல்லுது. இந்த மெய்யான ஒளி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ பொய்யான ஒளின்னு ஒரு ஒளி இருக்குல்ல, 2 வகை இருக்குது. மெய்னா உண்மை, அப்போ உண்மைக்கு ஆப்போசிட் என்னது பொய். அப்போ மெய்யான ஒளி எப்படி உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிறதா இருக்கிறதோ அதுக்கு ஆப்போசிட் என்னது பொய்யான ஒளி உலகத்தில் எல்லா மனுஷனையும் செய்து இருளுக்குள்ளே கொண்டு போய் இருக்குது அப்படிங்கிறது மறைமுகமாக சொல்லப்படுது. அப்போது இதை நம்ம என்ன செய்யணும், விலகிக்கணும். அப்போது இந்த மெய்யான ஒளிங்கிறது யார் அப்படின்னா இயேசுவை குறிக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து எந்த மனிதனாக இருந்தாலும் அவனுடைய இருளான வாழ்க்கையை பிரகாசமடைய பண்ணக்கூடிய விதத்திலே மெய்யான ஒளியாக தன்னை காண்பிக்கிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் பொய்யான ஒளியாகிய சாத்தான் எப்படிப்பட்ட மனுஷனையும் விழத்தள்ளி அவங்க வாழ்க்கையை இருளான ஒரு பாதைகளை கொண்டு போகக்கூடியவனாக இருக்கிறான். இந்த வித்தியாசம் தெரியாததுனால அநேக ஜனங்கள் நினைக்கிறாங்கன்னா எது உண்மையான ஒளி, எது மெய்யான ஒளி, எது பொய்யான ஒளின்னு தெரியாமல் அங்குமிங்கு அலைஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்றாரு, நானே மெய்யான ஒளி, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாரு சொல்லுகிறாரு. அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் மெய்யான ஒளியாக இயேசு தான் மெய்யானவர் என்பதை புரிந்து கொள்ளணும். பொய்யான ஒளி சாத்தான் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேறுபிரிச்சு விஷயம் பார்க்க தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வேலை பிரகாசமாக்குற வேலை, இருளை மாற்றி பிரகாசமாக்குற வேலை. சாத்தான பொய்யான ஒளியாக வந்து இருளாய் வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது. அதை நம்ம நினைச்சணும், அதை புரிஞ்சுக்கணும். சாத்தா வேலை என்ன, ஆண்டு வேலை என்ன புரிஞ்சுக்கணும். சரி, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி வெளியே சொல்லி பார்க்குறோம். எந்த மனுஷன்னா அவன் எப்படிப்பட்ட மோசமானவனாக இருந்தாலும், பாவியாக இருந்தாலும், துன்மார்க்கனாக இருந்தாலும், அப்படிப்பட்ட மனுஷனை அவன் வாழ்க்கையை இருளான வாழ்க்கையை பிரகாசமடைய செய்யக்கூடிய தேவன் இருக்கிறாங்கிறத பார்க்குறோம். சரி, அவர் யாருடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குனாரு, அவர் யாருடைய இருளை நீக்கினாருங்கிறத எடுத்துக்காட்ட பார்க்க போகிறோம். ஆதாரமாக வேதத்தில் நிறைய மந்திரங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த நாளில் தாவீது என்கிற ராஜாவை நாம் பார்க்க போகிறோம். தாவீது ராஜாவோட வாழ்க்கையில் ஆண்டவரை துதிக்கிறவராகவும் தேவ பிள்ளையாகவும் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், குறைகள் இருந்தது. அவர் வாழ்க்கையில் சில இருளான அனுபவங்கள், கசப்பான அனுபவங்கள் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன செய்தார், புலம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு அழுது கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தேவன் அவருடைய வாழ்க்கையிலே வந்து வெளிச்சமாகிய ஒளியை பிரகாசிக்க பண்ண ஆரம்பித்தார். இருளான அவருடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியை அவர் வெளிச்சமாய் மாற்றி விசாலமான இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார் என்று வேதம் சொல்கிறது. அதை குறித்து சங்கீதம் 18 பழைய ஏற்பாட்டிலையும் அவர் சொல்கிறாரு, கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், என்னுடைய பார்த்தீங்க அப்படின்னா வழியை அகலமாக்குவார், விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து வைப்பார் சொல்லி தன்னுடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டு தாவீது பேசுகிறார். தாவீது வாழ்க்கையில் தேவனை தேடுகிற இருந்தாலும் அவன் வாழ்க்கை என்ன செய்தது, முழுமையான ஒரு பிரகாசமான ஒரு சூழல் இல்லை. ஒரு பகுதி கொஞ்சம் இருளாக தான் இருந்தது. இருளான அனுபவங்கள், தோல்வி மேலே தோல்வியின் அனுபவங்கள், ஏமாற்றான அனுபவங்கள், கண்ணீரின் அனுபவங்கள், பிசாசின் போராட்டங்கள்லாம் இருக்கதான் செய்தது. ஆனாலும் அவன் வாழ்க்கையிலே காணப்பட்ட அந்த இருளின் கிரிகளை அகற்றி போட்டு அவனையும் தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக பிரகாசம் அடையக்கூடிய விதத்திலே ஒளியாக தேவன் மாற்றினார். அப்போ அப்படி மாற்றினபடினால்தான் தாவீது சொல்கிறார், கர்த்தரின் இருளை வெளிச்சமாய் மாற்றுவார் என்று சொல்கிறார். அப்போ வெளிச்சம் என்ன, ஒளியாக மாற்றுவார், அவர் வழியாய் மாற்றுவார் என்று சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தாவீது அவர் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் கூட தன் வாழ்க்கையை பிரகாசம் அடைய பண்ணுகிற ஒரு தேவன் தான்ங்கிறத அறிந்து வைத்திருந்தார். அப்போது இதை கேட்குற ஒவ்வொரு தேவ ஜனமும் தேவ பிள்ளைகளும் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக கூட இருக்கலாம், ஆண்டுடைய பார்த்தீங்கன்னா காரியத்தை அறிந்து கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் நம்ம இருளான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இடம் கொடுத்துருக்கலாம், நம்ம செஞ்சுருக்கலாம். அப்படிப்பட்ட எதுவாக இருந்தாலும் தாவீது வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றின அதே தேவன் நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைபாடுகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாய் மாற்றி மகிமையாக என்ன செய்வார், அவர் நடத்துவார், வல்லவராக இருக்கிறார்கள். அதனால தான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியின் வேதம் சொல்கிறது. அப்போ ஆண்டவர் அறியாமல் இருந்தாலும் சரி,
அறிந்து கொண்டு சில விஷயங்களை விட முடியாமல் இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட உண்மையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் செய்யக்கூடிய அளவில் மெய்யான ஒளியாக வழியாக இருக்கிறாரு. தாவீது வாழ்க்கையில் இருந்த இருளான அனுபவங்களை வெளிச்சமாக மாற்றினவர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில், உங்கள் ஊழியத்தில், கல்வியில், குடும்பத்தில், தனிப்பட்ட கருத்தில் இருக்கக்கூடிய சில இருளான காரியங்களை வெளிச்சமாய் மாற்ற, மெய்யான ஒளியை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை மனுஷனும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வாழ்க்கையில் நம்ம யாராக இருந்தாலும் இருக்கலாம், உதவி செய்யமாக இருக்கலாம், ஆண்டோடைய ஆசராக இருக்கலாம், தெய்வ பிள்ளைகளாக இருக்கலாம், அடுத்து ஆசிரியர் பெருமக்களாக இருக்கலாம், வாலிப சகோதரர்கள் இருக்கலாம், பொதுமக்களாக இருக்கலாம், தொழிலதிபர்களாக இருக்கலாம், படித்தவங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, இதை பாதுகாக்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் காணப்படுகிற எந்த இருளாக இருந்தாலும் சரி கவலைப்பட வேண்டாம். தாவீது வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றினீங்களே, அவன் இருளை மாற்றி வெளிச்சத்தை கொடுத்து மெய்யான ஒளியை பிரகாசமடை பண்ணினீங்களே, என் வாழ்க்கைக்கு இருளை மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தை சொல்லி கேட்கிற பொழுது கர்த்தர் நம் வாழ்க்கையை மெய்யான ஒளியை மாற்றுவார். ஏன்னா இயேசு ஒளியாக தான் இருக்காரு, சாதாரண ஒளியில் மெய்யான ஒளியாக இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கக்கூடிய மெய்யான ஒளியாக இருக்காரு. இப்போ நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது இயேசுவை போலவே, அவரை போலவே எல்லாரையும் பிரகாசிக்க பண்ணக்கூடிய மெய்யான ஒளியை நமக்கு தந்து நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். நம் மூலமாக அனைவரையும் ஜொலிக்க வைப்பாராக. தொடர்ந்து இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து மெய்யான ஒளியாகிய இயேசுவிடமிருந்து ஒளியான அனுபவங்களை, வெளிச்சத்தின் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் இருந்த ஒளியம் வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.